Hello students, today நாம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.5 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. Factorize the following expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2a squared plus 4a squared into b plus 8a squared into c. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் அப்படியே நான் எழுதியிருக்கேன், திருப்பி எழுதியிருக்கேன். இதை காமனாக வந்து 2a ஸ்கொயர்டை நம்ம வெளியில் எடுக்கலாமா? இதிலே 2a ஸ்கொயர்டு வெளியில் எடுக்க முடியும், இதிலே 2a ஸ்கொயர்டு வெளியில் எடுக்க முடியும். ஸோ 2a ஸ்கொயர்டு நான் வெளியில் எடுத்தேன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? இந்த இடத்துல 1 ப்ளஸ் 2a ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2b ப்ளஸ்ஸு இங்கே c 4c இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? 2a ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் 2b ப்ளஸ் 4c. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Next, second question. AB minus AC minus MB plus MC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது இது ரெண்டில் காமனாக ஏ இருக்குது, இது ரெண்டில் காமனாக எம் இருக்குது. ஸோ இதே செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுலேருந்து காமனாக ஏவை வெளில எடுக்கலாமா? எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? பி மைனஸ் சி இருக்கும். ஸோ இது ரெண்டில் காமனாக எம்மை வெளில எடுக்கலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் எம் வெளில எடுத்துட்டோம்னா பி மைனஸ் சி இருக்கும். ஸோ பி மைனஸ் சி இதுதான் இதோட ஆன்சர். ஸோ b minus c காமனாக இருக்குது. ஸோ அதை ஒன் டைம் எழுதிட்டு a minus m இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இந்த 4 வந்து 2 into 2ன்னு எழுதலாமா? ஸோ 2 into 2 into x இந்த இருக்கிற x இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதலாமா? ஸோ இதில் a இது x, b இது 2. ஸோ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் படி எழுதுனா x ப்ளஸ் b x ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? Next, second. 3a squared minus 24ab plus 48b squared. So, 3a squared minus 24ab into 48b squared. The 24 எப்படி எழுதலாம்? 3 into 8 எழுதலாம். 48 எப்படி 3 into 16 எழுதலாம். ஸோ இது ரெண்டில் காமனாக இருக்கிறதுன்னு இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 காமனாக வெளில எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? a squared minus 8ab plus 16 b ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதலாமா? ஸோ இதில் எனக்கு a வேல்யூ என்ன? a ஸ்கொயர், b வேல்யூ என்ன? 4b. ஸோ இதையும் நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இதையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் 4bன்னு எழுதலாமா? 4b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதினால 4 ஸ்கொயர்னா 16 b ஸ்கொயர் இதே தான் கிடைக்கும். ஸோ அதுதான் 4bன்னு எழுதிருக்கு. ஸோ இது என்னோட a வேல்யூ, இது என்னோட b வேல்யூ. ஸோ அதுபடி இது இந்த ஃபார்முலாவில் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எழுதினோம்னா ஆல்ரெடி வெளியில் எடுத்த காமன் எடுத்த 3 a மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 16xன்னு இருக்குது. ஸோ எக்ஸில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. காமன் எக்ஸுக்கு வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 கிடைக்குமா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 4 ஸ்கொயர் எழுதுனா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ என்ன? a ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், b ஈக்குவல் டு 4. இதுதான் அதோட வேல்யூஸு. ஸோ அதை படி இதில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த காமனாக எடுத்த எக்ஸு a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இதை வந்து நான் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? இந்த 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அதைப்படி பார்த்தா இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஆயிடுச்சா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா திரும்பி இதை வந்து a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மெட்டில் எழுதலாமா? ஸோ அதைப்படி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எனக்கு கிடைக்குமா? இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம்
m square plus 1 by m squared minus 23. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஓகேங்களா, கொஸ்டினை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து நான் எப்படி இருக்கேன், m squared plus 1 by m squaredன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி மாற்றினா a plus b the whole square ஃபார்மேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். இந்த ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்தோம்னா a plus b the whole square, a இருக்கிற இடத்துல m, b இருக்கிற இடத்துல 1 by m இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, a squared plus 2ab plus b squared. ஸோ அதில் வந்து நான் அப்ளை பண்ணேன்னா அந்த வேல்யூ ab வேல்யூ அப்ளை பண்ணேன்னா a squared plus 2 into a into 1 by a plus 1 by a the whole squareன்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சலேஷன் என்ன, a squared plus 2 plus 1 by a the whole square. ஸோ a squared plus 1 by a the whole a squared, இந்த வேல்யூ நமக்கு அப்படியே கிடச்சிச்சா, ப்ளஸ் 2. இப்போது நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போகிறோம், இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 இருந்ததுன்னா இந்த ஃபார்மெட் இந்த சம்மில் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் வேல்யூ ஒரு மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ளஸ் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து மைனஸ் வேல்யூ -2 ஆட் பண்ணுறேன். இந்த ஃபார்மெட்டில் வந்தாலே இந்த ஸ்டெப்பு வந்து மஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் 2வோ -2வோ ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ -2 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஸோ -23. இங்கே இருக்க -23 அது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ m squared plus 1 by m the whole squared plus இந்த ப்ளஸ் 2வை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ -2 -23ன்னு -25ன்னு கிடைக்கும். ஸோ m plus 1 by m the whole squared மைனஸ் இதை வந்து m plus 1 by m the whole squaredன்னு நான் மாற்றுறேன். இதை மாற்றினேன்னா மைனஸ் இது 5 ஸ்கொயர்டுன்னு ஆகுமா, 5 ஸ்கொயர். இதை பார்க்க எப்படி இருக்குது, a squared மைனஸ் b squared ஃபார்மெட்டில் இருக்கா, இது ஃபுல்லாக a வேல்யூ, இது என்னோட b வேல்யூ. ஸோ அதை வந்து a plus b a minus b ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். எழுதுனா m plus 1 by m plus 5 m plus 1 by m minus 5 கிடைக்குமா. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா, இது ஈஸி தான். ஆஸ் யூஷுவல் a plus b the whole square ஃபார்மெட்டில் நான் எழுதுகிறேன். எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது பார்க்க எப்படி இருக்குது, கொஸ்டினில் இருக்குது, இதே மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர்னே வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ளஸ் 2வை -2வை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், -3 -2 ஆட் ஆயிடுச்சுன்னா -25 கிடைக்கும். இந்த 2வை வந்து நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ இது வந்து எப்படி மாற்றலாம், m plus 1 by m the whole squaredன்னு மாற்றலாமா. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். இதை வந்து 5 ஸ்கொயர்டுன்னு நான் எழுதுகிறேன். எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு 6 minus 216 x squaredன்னு இருக்குது. ஸோ 6 minus 216 x squared, இதில் வந்து நான் 6 காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்தேன்னா 1 மைனஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும், -36 x squared இருக்கும். இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 216 6 டைம்ஸ் போட்டால் 36 எனக்கு கிடைக்கும். ரிமைனிங் 0 வருது. ஸோ 36 into 6 216 எனக்கு கிடைக்கும். ஸோ 36 x squaredன்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்து x எழுத ரிமைனிங் எனக்கு வந்து இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 1 minus 36 x squared. ஸோ இந்த ஃபார்மெட்டில் எனக்கு கிடச்சிச்சு. இந்த 36ஐ நான் 6x squaredன்னு எழுதலாமா, 6 into 6 36 x squaredன்னு வருமா, இப்படியும் எழுதலாமா. இதை நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மெட்டை இது இப்படி ஃபார்மெட்டாக மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு a squared minus b squared, a plus b a minus b. ஸோ ஏவோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ வந்து 6x. வேல்யூ வந்து 6x. ஸோ a plus b a minus bங்கிற ஃபார்மெட்டில் இது பார்க்க எப்படி இருக்குது, இது 1 ஸ்கொயர் போட்டாலும் எனக்கு அதே வேல்யூ தான், -6x squared. a squared minus b squared ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ a squared minus b squared ஃபார்முலா என்ன, a plus b a minus b. ஸோ அதுபடி ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6xன்னு எடுத்துகிட்டு நாம் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி 6 காமன் எடுத்துருக்கோம். அந்த 6 1 plus 6x 1 minus 6x. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு a squared plus 1 by a squared minus 18. ஸோ a squared plus 1 by a squared, இதை வந்து m squared plus 1 by m squared சேம் டிட்டோ அதே ஃபார்மெட்டு தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் +2 -2 ஆட் பண்ணுறேன். ஸோ -18 எடுத்துக்கிறேன். ஸோ a squared 1 by a squared the whole square. இந்த -2வை நான் உள்ள எடுத்துகிறேன். அந்த சம்மில் +2 தான் நம்ம உள்ள எடுத்துகிட்டு போவோம். -2 வெளில வச்சுக்குவோம். இந்த சம்மில் -2 வெளில எடுத்துகிட்டு போயிட்டு +2 வெளில வச்சுக்கிறேன். ஏன்னா
நான் -2வை +2 உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு -2 வெளில வச்சோன்னா -2 -18 என்ன கிடைக்கும் 20ன்னு கிடைக்கும். ஸோ 20யை நான் ஸ்கொயர்டு எடுக்க முடியாது. ஸோ அதுங்காட்டி தான் நான் அதே வந்து +2 வந்து வெளில வச்சுட்டு +2வை வெளியில் வச்சுட்டு -18ன்னா என்ன கிடைக்கும் 16 -16 கிடைக்கும். ஸோ 16 எனக்கு ஸ்கொயர் எடுத்தால் 4 ஸ்கொயர்டுன்னு என்னால் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து -2வில் கொண்டு போயிட்டு +2வை நான் வெளியில் வச்சுருக்கேன். ஸோ போனேன்னா இது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இதில் a - 1/a the whole square -16 எழுதலாமா? இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். சரி 16 எழுதியிருக்கேன். ஸோ a - 1/a the whole square minus the 4 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a + b a - bக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? a - 1/a, bயோட வேல்யூ 4. ஸோ a - b a + b ஃபார்மேட்டில் எதுனா a - 1/a + 4 a - 1/a -1/a - 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. ஃபேக்டரைஸ் த ஃபாலோயின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² + 9y² + 25z² + 12xy + 30yz + 20xzன்னு இருக்குது. ஃபார்முலா a + b + c the whole square equal to a² + b² + c² + 2ab + 2bc + 2ca அப்படிங்கிற ஃபார்முலாவில் நாம் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதை நம்ம பண்ணிடலாமா? ஸோ வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 2x². கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறத நான் எப்படி மாற்றலாம்? 2x² மாற்றலாம். இது வந்து 3² மாற்றலாம். இது 5² மாற்றலாம். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ 2x² + 3y² + 5z² + 2 × 2x × 3y + 2 × 3y + 5z + 2 × 5z + 2x. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 இதிலிருந்து கொஸ்டினை வந்து கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? a வேல்யூ வந்து 2xன்னு கிடைக்கும். b வேல்யூ வந்து 3yன்னு கிடைக்கும். c வேல்யூ வந்து 5z கிடைக்கும். இதுதான் என்னோட ABC. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையானது என்ன? நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? a + b + c the whole square வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2x + 3y + 5z the whole square இதுதான் என்னோட ஆன்சர். நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் 25x² + 4y² + 9z² - 20xy + 12yz - 30x. சேம் டிட்டோ ப்ரீவியஸாக என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே 25 இருக்குது 5ன்னு மாத்திரம், இங்கே 4 இருக்குது 2ன்னு மாத்திரம், இங்கே 3² எழுத போகிறோம். எழுதிட்டு இன்ட்டு 2 × 5x 2y + 2 × 2y × 3z + 2 × 3z - 5xன்னு எழுதுகிறேன். ஸோ இதில் என்னோடய a வேல்யூ என்ன? -5x, b வேல்யூ வந்து 2y, c வேல்யூ வந்து 3z. ஸோ -5x + 2y + 3z the whole squared வருதா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இதுவும் கரெக்டு தான். மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா 5x - 2y - 3z the whole squared மாறுமா? ஸோ இப்படி எழுதலாம். இது ரெண்டில் எது வேணால் கரெக்ட். எனக்கு தேவையானது என்ன? a + b + c the whole squared வேல்யூ. ஸோ அதில் வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4 ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் பின்வருவனவற்றை காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 8x³ + 125y³ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a³ + b³ ஃபார்முலா இருக்கா? ஸோ a³ + b³ என்ன? a + b × a² - ab + b² இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கா? ஸோ இதில் a வேல்யூ என்ன? 2x³ + 5y³ இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a = 2x, b = 5y. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2x + 5y × 2x² - 2x × 5y + 5y² கிடைக்குமா?
So 2x plus 5y, 2 into 2 4x square minus 5 into 10 10xy plus 5 squared na 25y squared. So இதுதான் என்னோட final answer. Next 27x cube minus 8y squared. 27 எழுதலாம் 3x the whole cube minus 2y the whole cube எழுதலாமா? எழுதினாலும் எனக்கு இதே சேம் டிட்டோ தான் கிடைக்கும். கியூப் எடுத்தோம்னா 27, 2 கியூப் எடுத்தால் 8 கிடைக்கும். ஸோ டிட்டோ சேம் தான் கிடைக்கும். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ இதில் a வேல்யூ என்ன 3x, b வேல்யூ என்ன 2y. ஸோ இதில் இதை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் 3x மைனஸ் 2y இன்ட்டு 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x 2y ப்ளஸ் 2y ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். 3x minus 2y 9x squared plus 6xy plus 4y squared. இதுதான் நம்மளோட final answer. Next, third, a6 minus 64. இதை வந்து எப்படி எழுதலாம்? a cube squared 3 into 2 6. இதை வந்து 8 squared நான் எழுதுறேன். ஸோ இது எப்படி இருக்குது? a squared minus b squared ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a plus b, a minus b. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? a cube, b ஓட வேல்யூ என்ன? 8. ஸோ இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? a cube plus 8, a cube minus 8. ஸோ a cube 8 வந்து எப்படி எழுதுறேன்? 2 cube, இந்த 8 2 cubeன்னு எழுதுறேன். ஸோ a plus b, இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a cube plus b cube ஃபார்முலா என்ன? a plus b, a squared. இதை மட்டும் இந்த ஃபார்முலாவில் நான் வேல்யூவை எலாபரேட் பண்ணுறேன். a plus b, a square minus ab plus b square. இதில் நான் எலாபரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் a cube minus b cube, அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை எலாபரேட் பண்ண போகிறேன். ஸோ a cube minus b cubeோட ஃபார்முலா என்ன? a minus b, a square plus ab plus b square. ஸோ a வேல்யூ என்ன? a, b வேல்யூ வந்து 2. ஸோ a plus b, a plus 2, a squared minus 2a plus 2 squared into இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண இது a minus 2, a squared plus 2a plus 2 squared. ஸோ இதோட ஆன்சர் என்ன? a plus 2, a plus 2, a minus 2, a squared minus 2a 4 into a squared plus 2a into 4. ஸோ இங்கே காமனாக இருக்கிறது என்ன? இந்த 2a தான். ஸோ a plus 2, a minus 2, a squared plus 4 minus 2a, a squared plus 4 plus 2a. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து எலாபரேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 5. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8y கியூப் ப்ளஸ் 6xy மைனஸ் 1. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஈக்குவல் டு a ப்ளஸ் b, இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் கியூப், a வேல்யூ எக்ஸு, b வேல்யூ இது, c வேல்யூ இது. ஸோ xy மைனஸ் 1. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2y கியூப் ப்ளஸ் மைனஸ் 1 கியூப் மைனஸ் 3x 2y மைனஸ் 1. இது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து எக்ஸு, பியோட வேல்யூ வந்து 2y, சியோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ இந்த வேல்யூஸை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 1 இன்ட்டு a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2y மைனஸ் 2y இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 1, x squared plus 4y squared plus 1 minus 2xy plus 2y plus xன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இது கிடைக்கிது. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். அதாவது இது எக்ஸ் ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரும். மைனஸ் 2 டு xy ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு 2y ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். L cube minus 8m cube minus 27n cube minus 18lmn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டிட்டோ ப்ரீவியஸாக என்ன பண்ணோமோ அதே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன, c வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது? எல் கியூப் ப்ளஸ்ஸு மைனஸ் 2m கியூப் ப்ளஸ்ஸு மைனஸ் 3n கியூப் மைனஸ் 3l
இந்த வேல்யூ 3 இன்ட்டு ஏபிசியை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏ வேல்யூ எல், பி வேல்யூ -2m, சி வேல்யூ 300. இந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோட ரைட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எல் -2m -3n இன்ட்டு எல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு -2m² ப்ளஸ்ஸு -3n² மைனஸ் எல் இன்ட்டு -2m -2m இன்ட்டு -3n -3n எல். ஸோ இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 3n எல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2² 4 m², 3² 9 n², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2lm, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸு 3 இன்ட்டு 2 6 6mn ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 1 3 தான், ஸோ 3nl. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 3.5 இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. அதிலே செகண்ட் ஒன் அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. அடுத்த கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.